மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சென்னையில் திமுக எம்எல்ஏ மகன் வீட்டில் பணிப்பெண் துன்புறுத்தப்பட்ட விவகாரத்தில் பணிப்பெண்ணின் சொந்த ஊரில் மாநில மகளிர் ஆணைய தலைவர் குமாரி விசாரணை மேற்கொண்டுள்ளார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. வணக்கம் பாலாஜி. மகளிர் ஆணையத்தின் விசாரணை குறித்தான முழு விவரங்கள் என்ன? சென்னை பல்லாவரம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியின் மகன் வீட்டில் பணிக்கு சென்ற உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள திருநரங்குன்றம் கிராமத்தைச் சேர்ந்த இளம்பெண் ரேகா கொடுமைப்படுத்தப்பட்ட விவகாரத்தில் அவரது மகன் மற்றும் மருமகள் இருவரும் கைது செய்யப்பட்டு தற்போது வழக்கானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு இன்று வருகை தந்த மாநில மகளிர் ஆணையத்தின் தலைவி குமாரி அவர்கள் தற்போது உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள திருநரங்குன்றத்திற்கு நேரடியாக சென்றார். அங்கு இளம்பெண் ரேகாவின் வீட்டிற்கு சென்று அவரிடம் நேரடியாக விசாரணையை மேற்கொண்டார். அங்கு பல்லாவரம் திமுக எம்எல்ஏ அவர்களது மகன் வீட்டில் என்ன நடந்தது, எவ்வாறு அவர் துன்புறுத்தப்பட்டார் என்பது குறித்து ரேகாவிடம் அவர்கள் கேள்விகளை கேட்டறிந்தார். தற்போது அவரது மனநிலையானது எப்படி இருக்கிறது என்பதையும் அவர் கேட்டு அறிந்து கொண்டார். தொடர்ந்து இந்த விசாரணையை முடித்துக் கொண்டு தற்போது அவர் கள்ளக்குறிச்சிக்கு புறப்பட்டு சென்றுள்ளார். முழு விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.